ஹாய் சிஸ்டர்ஸ், ஷோல்டர் பேக்கோட அடி எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஷோல்டர் பேக் இது வரைக்கும் போட்டிருப்போம் இல்லைங்களா, இது வந்து த்ரெட்டு கொஞ்சம் நிறையவே விட்டுருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு சின்ன நோட் வைக்கிற அளவுக்கு மட்டும் போதும்னு சொல்லியிருந்ததுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கவுண்டிங் வச்சு தான் இந்த ஸ்கொயர் நாட் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ இல்லை லென்த்து கம்மியாக வேணுமோ நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் நாட்டோட கவுண்ட் வந்து நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேங்க. நம்ம வந்து இதுக்கு அடி எப்படி போகணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்கை உள்பக்கமாக திருப்பணும். சரிங்களா, உள்பக்கமாக திருப்பும்போது இந்த லாஸ்ட்டு ஸ்கொயர் நாட் இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டாக போட்டது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பும்போது அது பிரிஞ்சிடும். இதெல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து உள்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். சரிங்களா, உள்பக்கமாக திருப்பியாச்சு. ஏன்னா பேக் போடும்போது நம்ம அடி போடுறதுக்கு உள்பக்கமாக தான் திருப்பணும். சரிங்களா, இது வந்து உள்பக்கமாக திருப்பியாச்சு. அடி போடுறதுக்கு இந்த ஜாயின் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் இந்த ஷோல்டர் பேக் கூட ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் ஷோல்டர் பேக்னால் இங்கே நம்ம ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாயின்லேருந்து தான் நம்ம வந்து அடி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ லைன் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் எல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இது 17. நான் எப்படி கவுண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் சென்டர், இதுதாங்க சென்டர். இதில் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து போட போகிறோம். அடி போடுறதுக்கு வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, ஒரு கிளிப்பு வேணால் குத்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சும்மா இப்படியே வச்சுக்கலாம். இந்த பேக்குக்கு வந்து ஷோல்டர் பேக்குக்கு வந்து அடி வந்து நமக்கு பெருசாக வேண்டியதில்லை. நோட் வைக்கிற அளவுக்குங்கும்போது அடி வந்து சின்னதாக தான் வேணும். இதே லஞ்ச் பேக் அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கணும், வாட்டர் பாட்டிலெல்லாம் வைக்கிறோன்னா அடி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சோம். ஆனால் இது ஷோல்டர் பேக்குக்கு வந்து அடி வந்து நமக்கு பெருசு வேணும், ஏன்னா நம்ம நோட் புக்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு சின்னதாக இருந்தால் போதும்ன்ட்டு இதுக்கு எப்படி பண்ணணும்னா, இது வந்து ஒவ்வொரு த்ரெட்டாக விட்டு விட்டு பண்ணலாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இதாகவும் இருக்காது, பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். இதே வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணும்போது எந்த த்ரெட்டுமே விடாமல் நெருக்கமாக டைட்டாக போட்டு வந்தோம். இதுக்கும் அதே மாதிரி தான் போடுறோம். ஆனால் என்னன்னா அதுக்கு வந்து எல்லா த்ரெட்டுமே மிஸ் பண்ணாமல் நம்ம போட்டு வந்தோம். இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு த்ரெட்டாக விட்டு போட்டு வரோம். சரிங்களா, அதில் வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் நம்ம பாதியாக த்ரெட்டு போட்டு ரெண்டையும் வந்து டச் பண்ணோம். இது எப்படின்னா, ஒரு சைடு இப்போ இந்த சைடு நம்ம எடுத்துருக்கோன்னா இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து அடி போட்டு முடிச்சிடறோம். சரிங்களா, இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பின்ட்டு இல்லை, இப்போது இப்படி வச்சுருக்கோன்னா இது ஃபுல்லாகவே அடி போட்டு வர போகிறோம். சரி, பார்க்கலாங்களா எப்படின்ட்டு. இப்போது இதுதான் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டு. சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 4 த்ரெட்டு, இந்த 4 த்ரெட் எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறோம். சரிங்களா, நம்ம வந்து ஒரு த்ரெட்டை விட்டு தான் ஸ்கொயர் நாட் போடுறோம், ஒரு த்ரெட்டை விட்டு தான் ஸ்கொயர் நாட் போடுறோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறோம், இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம விட்டுறோம். இதை நான் கிளிப்பை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டை வந்து விட்டுறோம், அடுத்த 2 த்ரெட்டு, அடுத்தது
இதிலேருந்து வர ஃபஸ்ட்டு நாட்டு, இதிலேருந்து வர ஃபஸ்ட்டு நாட். இந்த சென்டரில் வர த்ரெட்டை தாங்க நம்ம எண்டு வரைக்கும் போட்டு வர போகிறோம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க சரிங்களா. இதை விட்டாச்சு. அடுத்தது த்ரெட்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு த்ரெட்டை விடுறோம், அதுக்கு அடுத்தது த்ரெட் எடுக்கிறோம். ஒரு த்ரெட்டை விட்டு ஒரு த்ரெட்டில் பண்ணுறோங்க. இப்போ வந்து ஒரு த்ரெட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து இன்னொரு த்ரெட்டை விட்டு நம்ம போடுறோம். அடி போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு த்ரெட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு த்ரெட்டை விடுறோம் சரிங்களா. அடுத்த த்ரெட்டு பார்த்திங்களா, நல்லா டைட்டாக போட்டோங்க. ஒரு த்ரெட்டு நாட் போட்டாச்சு. அடுத்து வந்து த்ரெட்டு ஒன்று விடுறோம். அடுத்தது ஒரு த்ரெட்டு விடுறோம். நெக்ஸ்ட் ஒரு த்ரெட்டு. இது வந்து ஒரு த்ரெட்டு இடையில விட்டு விட்டு போடும்போது நமக்கு வந்து ரொம்ப கச்ச கச்சான்னு தெரியாதுங்க. நீட்டாக ஒரே ஆர்டரில் இருக்கும். ஆனால் அடி போடும்போது எல்லாம் நீங்கள் டைட்டாக போட்டுவோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் வர மாதிரி தெரியுதுங்களா. எல்லாம் ஒரே ஆர்டரில் வர மாதிரி டைட்டாக போட்டுவோங்க. அடுத்தது ஒரு த்ரெட்டு விடுறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பெருசாக இருக்குது, இந்த பக்கம் சின்னதாக இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே த்ரெட்டு கரெக்டாக பார்த்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெருசும் சின்னதும் வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது கீழே வந்து அந்த கார்னர் 2 த்ரெட்டு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா த்ரெட்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது, இல்லைன்னா த்ரெட்டு வேஸ்ட் ஆகுங்க. இப்போ ஒன்று போட்டுட்டோம், ஒன்றா விட்டுரும். அடுத்தது ஒரு த்ரெட் எடுத்தாச்சு. இது வந்து எண்டு வரைக்கும் அதே தாங்க. ஒரு த்ரெட்டு விடுறோம், ஒரு த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போடுறோம். அதே மாதிரி எண்டு வரைக்கும் போட்டு வரலாம். பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நாட் வந்து அடி ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டாச்சு. பாருங்கள், ஒவ்வொரு த்ரெட்டும் விட்டு ஒவ்வொரு த்ரெட்டாக விட்டு விட்டு நேராக கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்களா, எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நேராக கொண்டு வந்தாச்சு. இதை வந்து இனி நம்ம கம் போட்டு கட் பண்ணுறது தான். அதுக்குள்ளே வந்து நம்ம உள்பக்கம் திருப்பி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. ஏன்னா கரெக்டாக இல்லைன்னா கூட நம்ம திரும்ப பிரித்து கூட இது பண்ணிக்கலாம். சப்போஸ் வெட்டினதுக்கப்புறம் கரெக்டாக வரல அப்படின்னா பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க, திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்க அடி போடுறது. ஷோல்டர் பேக் ரெடிங்க.
இனி வந்து உங்களுக்கு இது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப உள்பக்கம் வெளியே எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம் போட்டுட்டு அந்த கம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த B7000 கம் நீங்கள் வந்து இது கையில் வச்சுலாம் அப்ளை பண்ணோன்ட்டு இல்லை, சும்மாவே இங்கே என்னென்னா இது வந்து பாலிஸ்டர் த்ரெட் இல்லைங்களா, இது வந்து ஏதாவது ஒரு நூல் பட்டால் கூட ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக தான் கம் போடுறோம். கம் போட்டு நம்ம இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டர் வச்சு த்ரெட்டை வந்து கொஞ்சம் பர்ன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஃபயர் பண்ணிட்டால் கூட அந்த த்ரெட்டெல்லாம் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம் கொடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க, இது காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் வந்து காற்றுல நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சுங்க, நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டர் இல்லைன்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த அளவுக்கு. சரிங்களா? நல்லா வந்து ஒட்டியே கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து இப்படி எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பர்ன் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மற்ற பேக் பண்ணும்போது த்ரெட்டு பத்தலை அப்படிங்கும்போது நம்ம இதை ஜாயின் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இந்த த்ரெட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வேறு பேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு இது சேம் இதே கலரில் த்ரெட்டு வந்து பத்தலை அப்படிங்கும்போது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு இந்த மாதிரி வேஸ்ட்டு த்ரெட்டில் வந்து எப்படி கீ செயின் பண்ணணும், இந்த பேக்குக்கு வந்து சைடு கீ செயின் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வேஸ்ட்டு த்ரெட்டு அப்படின்ட்டு எதுவும் தூக்கி போடாமல் இதையும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா, இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன லைட்டர் எடுத்து இதை வந்து இந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடம் வந்து நம்ம லைட்டாக பர்ன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஒரு நூல் பட்டு இழுத்துச்சுன்னா எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. என்ன தான் கம் போட்டிருந்தாலும் த்ரெட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்புறம் பேகு போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் நம்ம வந்து லைட்டாக பர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கையில் இப்படி எடுத்துட்டுருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி பர்ன் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பர்ன் பண்ணியாச்சுங்க. இது கட் பண்ணி கம் போட்டு பர்ன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் ரெடி.
ஷோல்டர் பேக் ரெடிங்க. ஷோல்டர் பேக் ரெடி. உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கூட எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேற ஒரு பேக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல்.